வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல போன வருஷம் வெளியான ஒரு வித்தியாசமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு சீன் நம்பர் 62 அப்படின்றது. இந்த படத்தோட கதை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே டைரக்டரா வாய்ப்பு தேடிட்டு இருக்க ஒரு நபரை நமக்கு காட்டுறாங்க. இப்ப கூட ஒரு ப்ரொடியூசரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. ப்ரொடியூசர் பார்க்க உள்ள கூப்பிடுறாரு. இவருமே அவரை பாக்குறதுக்கு உள்ள வந்துடுறாரு. ப்ரொடியூசரும் சாமியெல்லாம் கும்பிட்டு இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த ப்ரொடியூசர் ஒரு விளம்பரம் கொடுத்திருப்பாரு. நல்ல த்ரில்லர் கதை வச்சிருந்தீங்கன்னா கதை சொல்ல வாங்கன்ட்டு. அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு தான் வந்திருக்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ப்ரொடியூசர் என்ன சொல்றாருன்னா, அது எப்பயோ கொடுத்த விளம்பரமாச்சே, நிறைய பேர் கதை சொல்றதுக்காக வந்தாங்க, எனக்கு எந்த கதையுமே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி உங்க கதையை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவரும் ஒன்லைன் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, ஒன்லைன்லாம் சொல்ல வேணாம், நீங்க முழு கதையை சொல்லுங்க, நான் கேட்கிறேன்ற மாதிரி இந்த ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு. ரொம்ப நன்றி சார், நான் சொல்றேன்ற மாதிரி இவருமே எழுதி வச்சிருக்க ஸ்கிரிப்ட் எடுக்கிறாரு. இப்ப ஸ்கிரிப்டை வச்சுட்டு இவருமே கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் சொல்ற கதையை நமக்கு விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வீட்டுல அபிஷேக்னு ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இந்த அபிஷேக்கு போன் கால் வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் லேட்டா தான் போனை பாக்குறாரு. அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. பேசுற நபரோட பேரு சஞ்சய் அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்க 5 பேர் ஒரு ஆடிஷனுக்கு போயிருப்பாங்க. இவங்க 5 பேருமே அந்த ஆடிஷன்ல செலக்ட் ஆயிருக்காங்க. சோ ட்ரைனிங்காக ஒரு ஊருக்கு வரணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம 5 பேருமே சேர்ந்து தான் போக போறோம்ன்ற மாதிரி சஞ்சய் சொல்லிட்டாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு தான் வரணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்ன்றது இந்த சாங் மூலியமா நமக்கு தெரிய வருது. இப்ப இவங்களுமே ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. நைட் பேலஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வரணும்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. யாருக்கிட்டயாவது கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க 5 பேர் வந்துட்டு இருக்காங்கல்ல, ஒரு இடத்துல 3 பேர் சேர்ந்த மாதிரி ட்ரக் எடுத்துட்டு இருக்கிறத சஞ்சய் கவனிக்கிறாரு. நான் கேட்டுட்டு வரேன்ற மாதிரி இவங்க 3 பேர்கிட்ட பேசுறதுக்காக வராரு. நைட் பேலஸ் இங்க எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. அவங்க 3 பேருமே தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் விசாரிச்சுட்டு இருக்கும் போதே சகானான்ற ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தன் சகானாவை குறுகுறுன்னு பாக்குறான். நான் வழி சொல்றேன்ற மாதிரி போதையிலேயே பக்கத்துல வரான். இப்ப சகானா கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பிரதர் நீங்க சொல்ல தேவையில்ல, பரவாயில்லன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இல்ல நான் சொல்றேன்ற மாதிரி இவனுமே பக்கத்துல வந்துட்டு இருக்கான். சகானா நீ கொஞ்சம் தள்ளி போன்ற மாதிரி அவங்கள தள்ளி போக வச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி போதையில இருக்கான் பாத்தீங்களா, அவங்க கிட்ட பிரதர் நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க போங்கன்ற மாதிரிலாம் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. சகானாவை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்பணும்ன்ற மாதிரி வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு சண்டை போடல அப்படின்ற மாதிரிலாம் சகானா கேக்குறாங்க. எதுக்கு வந்த இடத்துல சண்டைலாம், வாங்க போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப 5 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த பகுதியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த நைட் பேலஸ் அப்படின்ற இடத்தை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஏற்கனவே 2 பேர் இருக்காங்க. அவங்க மிடில் ஏஜ்ல ஆளுங்களா இருப்பாங்க. அவங்களுமே இந்த படத்துல நடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க போல. அல்ல ஜென்ஸோட பேரு மூர்த்தி, லேடிஸோட பேரு நிர்மலா அப்படின்றது. ஆக்சுவலா இவங்களா ரவின்ற ஒரு டைரக்டரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனா இன்னும் ரவி வரலன்னு தெரிய வருது. மூர்த்தி இருக்கார்ல, பக்கத்துல இருக்க பசங்க கிட்ட சாவி கொடுக்கறதா சொல்லியிருக்காரு, போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த 3 பசங்களை பத்தி தான் சொல்றாரு போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. திரும்பி அவங்கள பார்க்க போகணுமான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதே சமயம் மூர்த்தி கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. இதனால மூர்த்தி கோவமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சாவியை தாங்கறான்னு கேட்கிறாரு. எதுக்கு பொண்ணு கிட்ட கெலாட்டா பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இப்பயும் அவனுங்க 3 பேர் தெனாவட்டா பேசுறாங்க. இப்ப சகானா கூட ஒன்னா இருக்கலான்ற மாதிரி வேகமா வந்துட்டு இருக்காங்க. இப்ப 2 டீமுக்குள்ளயும் சண்டை ஏற்படுது. மாத்தி 2 டீமை சேர்ந்தவங்களும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ரவி இருக்கார்ல, கைஸ் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதாவது இவங்களை வர வச்சாரு பாத்தீங்களா, அந்த டைரக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. டைரக்டர் மட்டும் இல்ல, அவரோட ஃப்ரெண்டு ஒரு பெரியவரையும் கூட்டு வந்திருக்காரு. 2 பேருமே சிரிச்சுக்கிட்டே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரவி இருக்கார்ல, இது ஒரு விதமான ட்ரைனிங் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 3 பேர் கெலாட்டா பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்க 3 பேருமே ஆர்டிஸ்டா தான் இருப்பாங்க. இதெல்லாம் இந்த டைரக்டர் கதையா சொல்லிட்டு இருக்காரு. ப்ரொடியூசர் இருக்கார்ல, ஆடிஷன்ல அந்த 3 பேருமே வந்திருப்பாங்கல்ல, இந்த மத்த பசங்க பாத்துருக்கணும்ல, எப்படி பார்க்காம இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார் நான் சொல்றேன்ற மாதிரி டைரக்டரும் மேற்கொண்டு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உண்மையில ஆடிஷன் மூலியமா செலக்ட் ஆனது இந்த 7 பேர் மட்டும்தான். ஆக்சுவலா இந்த 3 பசங்களை தனிப்பட்ட முறையில பேசி தான் இவர் பிடிச்சிருப்பாரு. இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. அந்த பசங்களும் அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. இப்ப ரவி இதை பத்திலாம் 7 பேர்கிட்டயும் சொல்லிட்டாரு. இந்த படத்துல நீங்க 7 பேர் தான் நடிக்க போறீங்க. இன்னும் கதை எதுவுமே பிக்ஸ் ஆகல. நீங்க இயற்கையா சில விஷயங்களை பண்ண போறீங்க. அதையே நான் ஒரு கதையா மாத்த போறேன். இந்த பகுதியில தான் அந்த எல்லாமே நடக்க போகுது. நீங்க ரெடியான்னு கேக்குறாரு. இவங்க 7 பேருமே ரெடின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சில ட்ரைனிங்கும் நான் தருவேன். ட்ரைனிங் நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பசங்க எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க.
அதே மாதிரி 3 பசங்க நடிக்கிறதுக்காக வந்தாங்கல்ல, நீங்க 3 பேர் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க 3 பேருமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு வந்திருக்க விவேக்னு ஒரு நபரை நமக்கு காட்டுறாங்க. விவேக்க பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகி ஒய்ஃபு கூட தான் வந்திருக்காரு. ஒய்ஃப் இப்ப பைக்ல வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவர் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. ஒய்ஃப் பேரு சத்யா அப்படின்றது. இவர் போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு பக்கத்துல வந்து பைக்கை நிறுத்துறாங்க. இவர் பயந்து கீழே எல்லாம் விழுந்துடுறாரு. அந்த 7 பேர்ல சஞ்சய்னு ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவரும் காலையில எந்திரிச்சு காஃபி எல்லாம் ஊத்தி குடிச்சிட்டு இருக்காரு. இப்ப கதவை திறந்து வெளியே போலான்னு பார்த்தா கதவு லாக் ஆயிருக்கு. வெளிப்பக்கம் தான் யாரோ லாக் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. இத பத்தி எல்லாம் மத்தவங்க கிட்ட சொல்லிட்டாரு. மத்தவங்களும் இதை கவனிச்சிருப்பாங்க போல. நாங்க காலையிலேயே இந்த விஷயத்த கவனிச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஒருவேளை ரவி சார் தான் லாக் பண்ணிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இதுவும் அந்த ட்ரைனிங்ல சேரும் போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. விவேக்னு ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் ஒய்ஃப் கூட ஒரு ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. இங்க கொஞ்ச நாள் போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு போல. இப்ப திரும்பி இந்த 7 பேரை நமக்கு காட்டுறாங்க. 7 பேர் நம்ம ரொட்டீனா என்னெல்லாம் பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணலான்ற மாதிரி பேசிக்கிறாங்க. காலையில சாப்பாடை முடிச்சிடுறாங்க. இவங்களுக்கு வீட்டுக்குள்ள தனியா இருக்க போர் அடிக்குது. ஏன்னா டவர் கூட பெருசா கிடைக்க மாட்டேங்குது. இவங்க படுத்து ரெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. இப்ப நைட்டு டைம் கதவை திறந்து அவர் வர சவுண்டு கேக்குது. இவங்களுமே வேகமா வாசல் கிட்ட வராங்க. பார்த்தா ரவி சார் தான் வந்திருக்காரு. என்ன சார் இதுவும் ட்ரைனிங்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இது வெறும் ட்ரைலர் மட்டும் தான். நாளைக்கு தான் உண்மையான ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டி மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பார்ட்டியான்ற மாதிரி இவங்க 7 பேருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இவர் நிறைய சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்க இடத்த நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துல சத்யா இருக்காங்கல்ல, மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆயிடுறாங்க. விவேக்கு போட்டோ ஷூட்டுக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்காரு போல. அவங்கள சுத்தி நெருப்பு எறிகிற மாதிரி செட் பண்ணிடுறாரு. அவங்க நடுவுல உட்காந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவர் போட்டோவா எடுத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா பார்ட்டியை கொண்டாடிட்டு இருக்க 3 பசங்க மட்டும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதிக முடி வச்சிருக்க பையன் பேரு அபிஷேக், நடுவுல இருக்க பொண்ணோட பேரு வைஷ்ணவி, கடைசியில இருக்கான் பாருங்க அவன் பேரு சுபாஷ் அப்படின்றது. என்ன பிரதர் இப்படி எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. விவேக் இருக்கார்ல, போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறது என்னோட ஒய்ஃப் சத்யா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி இதுக்கு பின்னாடி என்ன கான்செப்ட் இருக்கு அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு புரிய வைக்கிறது. அப்படியான்ற மாதிரி இவங்க 3 பேருமே ஜெனரலா பேசுறாங்க. சரி பிரதர் பாப்போன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்கன்ற மாதிரி இவங்க 3 பேரையும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறாரு. சும்மா தான் இவங்க 3 பேரை போட்டோ எடுத்துக்கிறாரு. மேற்கொண்டு ஒய்ஃபை தான் போட்டோ எடுக்கிறாரு. இவங்க 3 பேருமே திரும்பி பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. 7 பேருமே சேர்ந்த மாதிரி பயங்கரமா சரக்கெல்லாம் அடிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில இவங்க வீட்டுல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப சஹானாக்கு வாந்தி வருது. வாந்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத காட்டுறாங்க. அந்த 7 பேர்ல வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு தான் இந்த இடத்துல வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் ஏதோ ஆயிருக்கு போல. வைஷ்ணவி தான் நடந்த விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க வாந்தி எடுத்ததுனால சொல்ல முடியாது இல்ல, கொஞ்சம் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி விசாரிக்கிற ஆபீசர் வெளியே வந்துடுறாரு. வைஷ்ணவி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோன்ற மாதிரி டாக்டர்ஸ் சொல்றாங்க. மத்த பசங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா மத்த பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் சோகமா உட்காந்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஏதோ ஆயிருக்கு போல. திரும்பி நமக்கு பிளாஷ்பேக் கதை வந்துருது. ஆக்சுவலா காலையில இவங்க முழிச்சு பார்க்கும் போது ரவி வீட்டுல இருக்க மாட்டாரு. ஜன்னல் எல்லாமே லாக்ல இருக்கு. அதே சமயம் இவங்க எல்லாம் செயின் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காரு. ரெண்டு பேரா சேர்த்து தான் லாக் பண்ணி வச்சிருக்காரு. இந்த கேங்ல சுபாஷ் மட்டும் தனியாளா இருப்பாரு. அவரை மட்டும் தனியா லாக் பண்ணி வச்சிருக்காரு. எனக்கு மட்டும் ஜோடி இல்லாம இருக்குன்ற மாதிரிலாம் சுபாஷ் சொல்றாரு. போக போக இவங்க எல்லாருக்குமே லைட்டா பயம் வருது. என்னதான் இருந்தாலும் ட்ரைனிங்க்கு சங்கிலி போட்டுலாமா கட்டுவாங்க, எனக்கு என்னமோ தப்பா படுது அப்படின்ற மாதிரிலாம் அபிஷேக் சொல்றாரு. கொஞ்சம் டைரக்டரை திட்டுற மாதிரி பேசுறாரு. டைரக்டரை திட்டுற மாதிரிலாம் பேசாத, ஏன்னா அவர் கேட்டுட்டு இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சஞ்சய் சொல்றாரு. உண்மையிலேயே இவங்க பேசுற எல்லாத்தையும் யாரோ கேட்டுட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. வைஷ்ணவி அபிஷேக்க சேர்த்து தான் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. வைஷ்ணவி பாத்ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இவருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் திரும்பிக்கிறேன் போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே அந்த நபர் பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. வைஷ்ணவி ஏதோ தப்பா இருக்க மாதிரி தோணுதுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு அபிஷேக் கேக்குறாரு. ஜன்னல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்காரு. அதே மாதிரி வீட்டுல கிளாக்கும் இல்ல. நம்ம ரொம்ப நேரமா தூங்காத மாதிரியே எனக்கு தோணுது. கண்டிப்பா ஒரு நைட்டை நம்ம தாண்டி இருப்போம். அதை கூட நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியல. அதே மாதிரி நமக்கு தூக்கமும் வரல. என்ன பிரச்சனையா இருக்கும்ன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க சொல்ல சொல்ல இவருக்குமே லைட்டா பயம் வருது. மாட்டிக்கிட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி விவேக நமக்கு காட்டுறாங்க. விவேக்கும் சத்யாவும் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சத்யா வித்தியாசமான பிளேஸ் எல்லாம் நெட்ல பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சூப்பரான பிளேஸ் கண்ணுக்கு படுது. இது எங்க இருக்குன்ற மாதிரிலாம் இங்க இருக்க பையன் கிட்ட கேக்குறாங்க. அந்த பையன் பாக்குறாரு, இது பிரைவேட் பிளேஸ் சார், அந்த இடத்துக்குலாம் போக முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. விவேக்கும் அவங்க கிட்ட ஒரு சிகரெட் பாக்கெட்டை தந்து கரெக்ட் பண்றாரு. நைட்டு நிறைய எங்களை கூட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பையனோ சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். இப்ப மூர்த்தியும் நிர்மலாவையும் நமக்கு காட்டுறாங்க. இவங்க 2 பேர் மட்டும் தனி ரூம்ல இருக்காங்க போல. நிர்மலாக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கும். இப்ப வீசிங் வந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்திலாம் மூர்த்தி இருக்கார்ல, வெளியே இருக்கவங்க
கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப வெளிய இருக்கவங்கள டைரக்டர் சார் இத பாத்துட்டு இருக்கீங்கன்னா வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா எந்த ரியாக்ஷனும் நடக்கல. இப்ப மூர்த்தியும் கீ ஒரு இடத்துல இருக்கிறத கவனிச்சிடுறாரு. நான் எப்படியாவது கதவை திறந்துடுறேன், நீங்க அந்த இன்ஹேலரை மட்டும் எடுத்துட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரி இன்ஹேலரை தேடுறதுக்காக மாடிக்கு வந்துடுறாங்க. இங்கதான் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கபோர்ட்ல தேடுறாங்க. தேடும் போது இன்ஹேலர் இவங்களுக்கு கிடைச்சிருது. உடனே கீழே கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி வேகமா இவங்க ரெண்டு பேருமே கீழே வந்துட்டு இருக்காங்க. இவருமே எட்டி எட்டி சாவி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல சாவி எடுத்துறாரு. இவங்களுமே கதவை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவர் கதவை திறந்து வெளியே வந்துடுறாரு. கரெக்டான டைம்ல இன்ஹேலர் யூஸ் பண்ணதுனால நிர்மலா இந்த இடத்துல பொழைச்சிடுறாங்க. ஆனா இவ்வளவு தூரம் வரைக்கும் டைரக்டர் எதுவுமே பண்ணல. டைரக்டர் நீ எங்கடா போய் தொலைஞ்ச அப்படின்ற மாதிரிலாம் இவங்க அசிங்கமா டைரக்டரை திட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த டைரக்டர் ரவியை நமக்கு காட்டுறாங்க. அவரு ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருந்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு லவ்வரா என்னன்னு நமக்கு தெரியல. இப்ப வேற ஒரு இடத்துக்கு கிளம்பணும்ன்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இவருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ரவியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காரு போல. அதுவும் வேற ஒருத்தருக்காக தான் கண்டக்ட் பண்றாரு. ஆக்சுவலா அன்னைக்கு இந்த பசங்களை பாக்குறதுக்காக வேற ஒருத்தர் கூட வந்தாரு பாத்தீங்களா, அவருக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டைம் நம்ம முழிச்சிருக்கணும், இந்த டைம் நம்ம தூங்கிடணும்ன்ற மாதிரி ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்றோம் பாத்தீங்களா. அந்த ரொட்டீன் சைக்கிளை மட்டும் நம்ம பிரேக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 48 மணி நேரத்துல பைத்தியம் பிடிச்ச மாதிரி நம்ம மாறிடுவோமா. அது எந்த அளவுக்கு உண்மைன்றதை இவர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக எனக்கு ஆள் வேணும்ன்ற மாதிரி தான் ரவி கிட்ட கேட்டிருப்பாரு. அதனால தான் ரவி இருக்காரு பாத்தீங்களா, ஏமாத்தி ஒரு 7 பேரை பிடிச்சிருக்காரு. 7 பேர் இல்ல 8 பேரு. அதுல ஒருத்தர் மட்டும் ஏன் மிஸ் ஆகுறாருன்னு தெரியல. இங்க 7 பேர் தான் இருக்காங்க. அந்த 7 பேரை இவர் திட்டமிட்டு தான் அந்த இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காரு. அந்த ரொட்டீன் சைக்கிள் உடைஞ்சதுக்கு அப்புறம் 48 மணி நேரத்துல அவங்க சைக்கோத்தனமா மாறுறாங்களான்னு பாக்குறதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இவர் பண்ணலாம்னு நினைக்கிறாரு போல. ஆக்சுவலா 7 பேருக்கு பார்ட்டி வச்சார்ல, அந்த பார்ட்டில இவர் சரக்குல வேற ஒண்ணு கலந்து தந்திருப்பாரு. அதனால இவங்க எல்லாருமே மயங்கி இருப்பாங்க. மயங்கின எல்லாரையும் வீட்டுக்குள்ள கூட்டு வந்து போட்டிருப்பாரு. அதே மாதிரி அவங்க கையில சங்கிலி எல்லாம் வச்சு லாக் பண்ணிருப்பாரு. அதே சமயம் அவங்க போனு, வீட்டுல இருக்க கிளாக்கு, இது எல்லாத்தையும் குப்பை தொட்டியில போடுறதுக்காக கொண்டு போயிருப்பாரு. அவங்க வேலைக்கு கரெக்டா தூங்கிட்டாங்கன்னா இந்த விஷயம் நடக்காது. தூங்க கூடாதுன்றதுக்காக இவர் ஒரு கேஸ் அந்த வீட்டுல நடுவுல பரவற மாதிரி பண்ணிருப்பாரு. அதாவது ஏசிக்கான லைன் இருக்குல்ல, அது மூலியமா பரவற மாதிரி பண்ணிருப்பாரு. அதனால தான் உள்ள இருக்க யாருக்குமே தூக்கமே வர மாட்டேங்குது. ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு, ஆனா தூக்கம் வர மாட்டேங்குது. இவ்வளவு நடந்தும் டைரக்டர் வரலன்ற மாதிரி நிர்மலா அசிங்கமா திட்டினாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. இவருமே நிர்மலாவை பதிலுக்கு அசிங்கமா திட்டுறாரு. போக போக அவங்க பிஹேவியர்ல சேஞ்ச் எல்லாம் ஏற்படுது இல்ல, அதெல்லாம் இவர் நோட் பண்ணி வைக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. வைஷ்ணவி மட்டும் ஹாஸ்பிட்டல்ல இருந்த மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப விசாரணை பண்ணிட்டு இருக்க ஆபீசர் இருக்கார்ல, அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. வைஷ்ணவியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா சகானாவையும் சஞ்சயும் சேர்த்து தான் லாக் பண்ணி வச்சிருப்பாரு போல. சகானா ஒரு போனை தேடிட்டு இருக்காங்க. போன்லாம் கிடைக்காதுன்ற மாதிரி சஞ்சய் சொல்லிட்டாரு. இல்ல, ஒரு பட்டன் போன் என் பேக்ல மறைச்ச மாதிரி வச்சிருந்தேன், அது கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப போன் உங்களுக்கு கிடைச்சிருது, ஆனா சார்ஜ் சுத்தமா இல்ல. சார்ஜர் கிடைச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாங்க. எல்லார்கிட்டயும் சார்ஜரை தேடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் போய் சார்ஜர்லாம் தேடிட்டு இருக்காங்க. சார்ஜர் கிடைக்கிற மாதிரியே தெரியல. இதனால சகானா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. போனை திரும்பி ஆன் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அது ஆனே ஆக மாட்டேங்குது. கோவத்துல இவங்க போனை கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. இவங்க உடைக்கும் போது தான் கரெக்டா இந்த இடத்துக்கு சுபாஷ் வராரு. சார்ஜர் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க தான் போனை கீழே போட்டு உடைச்சிட்டாங்கல்ல, திரும்பி போன்ல பேச முடியாதுன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவசரப்பட்டு உடச்சிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் சகானா இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஜன்னலை உடைக்க முடியுமான்ற மாதிரி உடைக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது சுபாஷ்க்கு கரண்ட் ஷாக் அடிக்குது. பறந்து போய் கீழே விழுறாரு. சுபாஷ்க்கு அப்பா மட்டும் தான் போல. அப்பா கூட பழகினதை பத்தி எல்லாம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து சுபாஷை ஹெல்ப் எல்லாம் விடுறாங்க. மாடிக்கு போற வழியில ஒரு கூண்டு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அங்க ஒரு கண்ணாடி ஜன்னல் இருக்கு. அதை உடைச்சா வெளியே போயிடலான்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. இவங்கள வெயிட் கம்மி வைஷ்ணவி தான். வைஷ்ணவி எப்படியாவது போயிடுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வைஷ்ணவி இவங்க எல்லார் மேலேயே ஏறிட்டு இருக்காங்க. எப்படியாவது அந்த வழியா உடச்சிட்டு போயிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா ஸ்லிப் ஆகி யாடகூடமா பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இந்த டைம் விவேக நமக்கு காட்டுறாங்க. விவேகா அந்த ஹெல்பர் பையனுக்கு ஒரு கெட்ட போட்டு விட்டுருக்காரு. அந்த பகுதியில வச்சு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அந்த பையன் இருக்கான்ல, சார் ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது சார், யாராவது வந்துட போறாங்க, கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். சரிப்பா போலான்ற மாதிரி விவேகம் ஏத்துக்கிறாரு. இவருக்கு தேவையான போட்டோஸ் கிடைச்சிருச்சுல்ல, கிளம்பலான்ற மாதிரி அந்த வீட்டை விட்டு கிளம்புறாரு. ஆக்சுவலா அதுதான் இவங்க லாக் ஆயிருக்க வீடா இருக்கும். மூர்த்திக்கு இன்னும் ஷாக் அடிக்கிறத பத்தி தெரியல. மூர்த்தியும் ஜன்னலை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. நல்ல வேலையா சஞ்சய் தடுத்துறாரு. ஏற்கனவே சுபாஷ்க்கு ஷாக் அடிச்சிருச்சுன்னு கை வைக்காதீங்க, ஷாக் அடிக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப எப்படிதான் தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி மூர்த்தியும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க செயினை மட்டும் கட் பண்ணிட்டா அந்த கண்ணாடி வழியை உடச்சி வெளியே போயிடலாம் நினைக்கிறாங்க. அபிஷேக் இருக்கார்ல, ஒரு சுத்தியில வச்சு உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. சுபாஷ் செயினை உடைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றாரு. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சுத்திலோட மொன இருக்கு பாத்தீங்களா, அது உடஞ்சி சுபாஷோட வாயிலேயே படுது. இப்ப வாயில இருந்து பொல பொலன்னு ரத்தம் ஊத்துது. ஒரு வழியா இவங்க இருக்காங்கல்ல, சுபாஷோட செயினை இந்த இடத்துல கட் பண்ணிடுறாங்க.
சுபாஷ் அனுப்பி விட்டுட்டா நம்ம தப்பிச்சிடலாம் நினைச்சிருப்பாங்க. இத பத்தி தான் இந்த இடத்துல வைஷ்ணவி சொல்லிட்டு இருக்காங்க. வைஷ்ணவிக்கு திரும்பி உடம்பு முடியாம போகுது. அதனால இந்த ஆபீசர் கிளம்புறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சுபாஷ் அனுப்பிடலாம் நினைக்கிறாங்க. சுபாஷும் எல்லார் மேலேயும் ஏறுறாரு. இப்ப அந்த கண்ணாடி ஜன்னலை உடைச்சிடுறாரு. அதை உடைச்சதுக்கு அப்புறம் தான் ஒண்ணு நடக்குது. அது என்னன்னா, வீட்டுக்குள்ள இருந்த கேஸ் இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வெளியெல்லாம் போக ஆரம்பிக்குது. இப்ப இவருமே அந்த வழியா வெளியே குதிக்கிறாரு. கொஞ்சம் ஹைட்ல இருந்து இவர் குதிச்சிருப்பாரு. யாடகுடமா இவரோட கால்ல அடிபட்டது. இவருமே நொண்டி நொண்டி இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து குறுக்க இந்த ரவி வந்துடுறாரு. வந்த ரவி இருக்காருல, ஒரு ஆயுதத்தை வச்சு இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ரவி தான் இதை பண்ணிட்டு இருக்காருன்னு இப்பதான் இந்த பையனுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. கேட்டுட்டு இருக்க ப்ரொடியூசருக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்குப்பான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் வேற ஒரு விஷயமும் இருக்குன்ற மாதிரி டைரக்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஹாஸ்பிட்டல்ல வைஷ்ணவி மட்டும் பொழைச்ச மாதிரி இருந்தாங்கல்ல, அந்த வைஷ்ணவியை யாரோ கொண்டு போயிடுறாங்க போல. வந்து பார்த்த நர்ஸ் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. யாரு வைஷ்ணவியை வந்து கொண்டுட்டு போனா அப்படின்றது தெரியல. விவேக் சத்யான ஒரு கப்பலை நமக்கு காமிச்சாங்கல்ல, அந்த கப்பல் இந்த வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. நைட்டு நேரம் டார்ச் லைட்டை யூஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு ஒரு பிளாஷ்பேக் மாதிரி போய் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா சத்யா எதையோ பார்த்திருக்காங்க போல. விவேக் வான்ற மாதிரி சத்யா கிட்ட காட்டுறாங்க. இவர் போட்டோஸ் எல்லாம் எடுத்தார்ல, அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும். வைஷ்ணவி ஜன்னல் வரைக்கும் வந்து கீழே விழுந்தாங்கல்ல, வைஷ்ணவி நிக்கிற மாதிரி தான் அதுல பதிவாயிருக்கும். இந்த பொண்ணை ஏற்கனவே நீ பார்த்திருக்க, போட்டோ எடுத்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆமா, இந்த பொண்ணு எப்படி அந்த வீட்டுக்குள்ள இருக்கான்னு யோசிக்கிறாரு. சுபாஷ் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல கண்ணாடி உடஞ்சிருக்குல்ல, என்ன கண்ணாடி உடஞ்சிருக்குன்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது ரவி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யார் நீங்க ரெண்டு பேரு, இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் நாங்க போட்டோ எடுக்கிறதுக்காக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தோம், அந்த போட்டோல ஒரு பொண்ணு தெரிஞ்சா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ரவி என்ன சொல்றாருன்னு தெரியல. அப்படியான்ற மாதிரி இவங்க கேட்டுக்கிறாங்க. இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, இதுக்கப்புறம் பர்மிஷன் இல்லாம வராதீங்க, கிளம்புங்கன்ற மாதிரிலாம் ரவியை அனுப்பி விடுறாரு. ரொட்டீன் சைக்கிள் உடஞ்சதுக்கு அப்புறம் 48 மணி நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியம் பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி உங்களுக்கு பைத்தியம்லாம் லைட்டா பிடிக்க ஆரம்பிக்குது. வயசானவங்களுக்கு தான் அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது போல. அவங்க ரொம்ப மூர்க்கமாலாம் இந்த இடத்துல நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் இந்த டைரக்டரும் கவனிச்சிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருக்குமே தூக்கம் வர மாதிரி இருக்கும், ஆனா வராது. இப்ப சஞ்சய் இருக்கார்ல, எனக்கு இப்போ ஒரே ஒரு ஆசை தான், கொஞ்ச நேரம் மட்டும் நிம்மதியா தூங்கணும்ன்ற மாதிரிலாம் சஹானா கிட்ட ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காரு. இத பத்திலாம் இந்த டைரக்டர் கவலையே படமாட்டாரு. இவர் மட்டும் நல்லா தூங்கி எந்திரிச்சிருக்காரு. இப்ப காலையில டீ எல்லாம் போட்டு குடிக்கிறாரு. இப்ப என்ன நடக்குது பாப்போன்ற மாதிரி இவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. மூர்த்தி இருக்கார்ல, ரத்தம் வந்து எடுத்து இந்த இடத்துல இறந்து போயிருக்கார் போல. அதெல்லாம் இவர் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. மத்தவங்களோட ஆக்டிவிட்டியை கவனிக்கிறாரு. அதே சமயம் விவேக்கும் ஒய்ஃபும் கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பையன் இருக்கான்ல, நம்பர் தந்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்றான். நோட் பண்ணிக்கோன்ற மாதிரி விவேக் சொல்றதுக்காக வராரு. இல்ல சார், இந்த கார்டுல எழுதி தந்துருங்கன்ற மாதிரி ஒரு கார்டை நீட்டுறான். அந்த கார்டு வேற கீழே விழுந்துருது. கீழே விழுந்த கார்டை இவர் தான் எடுக்கிறாரு. எடுத்து பார்த்தவர் ஷாக் ஆயிடுறாரு. ஆண்டனி ஜேவியர்னு ஒருத்தரோட போட்டோ போட்டிருக்கு, அதை பார்த்து தான் இவர் ஷாக் ஆகுறாரு. ஆக்சுவலா ரவி இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட என்ன பேசினாருன்னு இப்பதான் காட்டுறாங்க. என் பேரு ஆண்டனி ஜேவியர், என்ன பொறுத்த வரைக்கும் டாக்டர் தான். இங்க 2 பேஷண்ட்டை தான் லாக் பண்ணி வச்சிருக்கேன், ட்ரீட்மெண்ட் தந்துட்டு இருக்கேன். நீங்க பார்த்தது அதுல ஒரு பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஓஹோ, அப்படிதான் போலன்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனா இப்பதான் ஆண்டனி ஜேவியர்ன்றது அவரே கிடையாது, அவர் பேரு வேறன்னு உங்களுக்கு தெரிய வருது. சோ இவங்களுக்கு இந்த இடத்துல டவுட்லாம் வர ஆரம்பிக்குது. நம்ம ஒரு இடத்துல போய் போட்டோ எடுத்தோம்ல சார், அந்த இடத்தோட ஓனர்ன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இவர் தான் உண்மையான ஓனரு, நம்ம பார்த்தவர் உண்மையான ஓனர் இல்லைன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல ஏதோ தப்பு இருக்கு, போய் பார்க்கணும்னு யோசிக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. போக போக எல்லாருக்குமே வெறிலாம் பயங்கரமா பிடிக்க ஆரம்பிக்குது. இப்ப அபிஷேக்கு வெறி பிடிச்சிருது, சஞ்சய்க்கு வெறி பிடிச்சிருது. மாத்தி மாத்தி 2 பேருமே சண்டை போடுறாங்க. பொண்ணுங்க கொஞ்சம் தெளிவா தான் இருக்காங்க, அவங்க தான் சண்டை போடாதீங்கன்ற மாதிரிலாம் தடுத்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் இந்த டைரக்டர் கவனிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா தான் இந்த விஷயத்தெல்லாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ரவிக்கு பின்னாடி யாரோ வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சட்டுன்னு ரவியை இந்த இடத்துல லாக் பண்றாங்க. ஆக்சுவலா விவேக்கும் சத்யாவும் தான் லாக் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இவரை மயக்கமாக்கிடுறாங்க. அதே மாதிரி கை காலை கட்டிடுறாங்க. இப்ப லேப்டாப் வழியா உள்ள நடக்கிறத கவனிக்கிறாங்க. உள்ள இருக்க சகானா இருக்காங்கல்ல, ப்ளீஸ் விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேமராவை பார்த்து கெஞ்சிட்டு இருக்காங்க. விவேக்கும் மாட்டிருக்கவங்களை காப்பாத்தணும்ன்ற மாதிரி ஒய்ஃபு கூட கதவு கிட்ட வந்துடுறாரு. இப்ப இவரு மட்டும் கதவுக்கு பக்கத்துல வந்து கதவை திறக்கலாம்னு நினைக்கிறாரு. அங்கதான் ஷாக் பாஸ் ஆயிட்டு இருக்குல்ல, இவருமே அடிச்சு தூக்கி போட்ட மாதிரி விழுறாரு. ஒய்ஃபு கிட்ட கரண்ட் போயிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேக்குறாங்க. லைனை கட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மெயின் இடத்துக்கு வந்து லைனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப கரண்ட் போயிருது. உள்ள இருக்கவங்க இந்த அளவுக்கு மூர்க்கமா இருக்காங்கன்னா இவருக்கு தெரியாது. இப்ப இவர் இருக்கார்ல, ஒய்ஃபை கூட்டிட்டு உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. இவர் உள்ள நுழைஞ்சோடனே ஒருத்தர் வந்து இவரை பயங்கரமா அட்டாக் பண்றாரு. அங்க இருக்க ஆளுங்க தான் இப்படி அட்டாக் பண்றாங்க. ஆனா விவேக் இருக்கார்ல, சுதாரிச்சு சண்டை போடுறாரு. சண்டை போட்டாரு, அவங்களெல்லாம் பிடிச்சி ஒரு ரூம்குள்ள தள்ளிடுறாரு. சட்டுன்னு கதவை சாத்திடுறாரு. மூர்த்தியும் நிர்மலாவும் இறந்து போயிட்டாங்கன்னு தெரிய வருது. இன்னும் யாரெல்லாம் இறந்துட்டாங்க, யாரெல்லாம் உயிரோட இருக்காங்கன்னு இவருக்கு தெரிய மாட்டேங்குது.
இவர் இப்ப போலீஸ்க்கு தகவலை கொடுத்துடலாம்னு நினைக்கிறாரு. இப்ப போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு பார்த்தா லைன் கிடைக்க மாட்டேங்குது. டவர் கிடைக்கல, நான் வெளியே போய் டவர் இருக்கிற இடத்துல இருந்து கால் பண்றேன், நீ இங்கேயே இருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. யாராவது அட்டாக் பண்ணிட போறாங்கன்ற மாதிரி ஒய்ஃப் பயப்படுறாங்க. அதான் லாக் பண்ணிட்டேன்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் வந்துடுறேன்ற மாதிரி இவருமே கால் பண்றதுக்காக வெளியே போயிருந்தாரு. இப்ப சத்யா இருக்காங்கல்ல, டார்ச் லைட் அடிச்சு இங்க யாரெல்லாம் இறந்து போயிருக்காங்கன்னு ஒவ்வொருத்தரா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது வைஷ்ணவிக்கு பக்கத்துல வராங்க. வைஷ்ணவி தான் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காங்கல்ல, சட்டுன்னு ஃபோர்ஸா இவங்களை போட்டு அடிச்சிடுறாங்க. இது வரைக்கும் டைரக்டர் சொல்லிட்டு இருக்கும் போது ஒருத்தர் காஃபி தரதுக்காக கதவை தட்டி உள்ள வராரு. இப்ப ப்ரொடியூசர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப காஃபி கேட்டுமா போன்ற மாதிரிலாம் திட்டி அனுப்புறாரு. இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கும் போது கெடுத்துட்டாரு, நீ மேற்கொண்டு சொல்லுப்பான்னு கேக்குறாரு. டைரக்டரும் மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, விவேக் கிட்ட விசாரணை பண்றதுக்காக உட்கார வச்சிருக்காங்க. விவேக் கிட்ட என்னாச்சுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. விவேக்கும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. விவேக் போலீஸ்க்கு தகவலை பாஸ் பண்ணிடுவாரு. அதே மாதிரி பக்கத்துல இருக்க சில ஆட்களையும் கூட்டு வந்திருக்காரு. இப்ப உள்ள வந்து பார்த்தவரு ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா உள்ள இவரோட ஒய்ஃபான சத்யா இறந்து போயிருக்காங்க. சத்யாவை யாரோ அட்டாக் பண்ணிட்டு மயங்கி இருக்காங்கன்னு இவருக்கு தெரியுது. சத்யா இறந்து போனதை ஏத்துக்க முடியல. இவர் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டாரு. தகவல் கொடுத்துட்டாங்கல்ல, அதனால போலீஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இவர் டைரக்டரை லாக் பண்ணி வச்சேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, ஆனா போலீஸ் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே லாக் செய்யப்பட்ட மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க. அதனால போலீஸ்க்கு விவேக் மேலதான் டவுட்டே வந்திருக்கும். விவேக் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்காரு போல, ஒய்ஃபை சாவடிச்சிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சார் சத்தியமா வேற ஒருத்தன் தான் சார் இதெல்லாம் பண்ணா, இதெல்லாம் நடந்தது உண்மை சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க பெருசா நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி இந்த 7 பேருமே பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லிட்டு போயிருப்பாங்கன்னா, ரவிராஜ்னு ஒரு டைரக்டரோட படத்துல நாங்க நடிக்க போறோம், அதுக்காக தான் நாங்க போறோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. உண்மை என்ன தெரியுமா, அந்த ஆடிஷனை கண்டக்ட் பண்ணது வேற ஒருத்தங்க, ரவிராஜன் யாருமே கண்டக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ வேற ஒருத்தன் ஏமாத்தி தான் இவங்க 7 பேரை செலக்ட் பண்ணி வர வச்சிருக்கான் போல. அது கூட தெரியாம தான் இவங்க அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் போலீஸுங்க விசாரிக்கும் போது தான் போலீஸுங்களுக்கே தெரிய வருது. அந்த ரவிராஜே விவேகா கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க சந்தேகப்பட்டிருப்பாங்க. வைஷ்ணவி கிட்ட விவேக காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. அதுக்குள்ளதான் வைஷ்ணவி கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. சோ இதுல கண்டிப்பா விவேக் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. விவேக்கு ஒரு பையன் ஹெல்ப் பண்ணால, அவன் ஹெல்ப்போட தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சந்தேகப்படுறாங்க. ஆனா அந்த பையனும் சரி விவேக்கும் சரி சத்தியமா நாங்க எதுவுமே பண்ணல, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் கிட்ட பயங்கரமா கெஞ்சிட்டு இருக்காங்க. இறந்து போன எல்லாரோட பாடியும் செக் பண்ணி பார்த்திருப்பாங்கல்ல, அவங்க பல நாள் தூங்கலன்றது தெரிய வந்திருக்கும். அவங்க உடம்புல ஒரு ரசாயனம் கலந்திருக்குன்ற மாதிரியும் தெரிய வந்திருக்கும். சோ இவங்க எல்லாரையும் வச்சு யாரோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி எல்லாருக்குமே தெரிய வந்துரும். ஆனா யாரு மெயின் சஸ்பெக்ட் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்க அதை தான் பயங்கரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஒரு இடத்துல ஆடிஷன் நடந்தது பாத்தீங்களா, அந்த ஆடிஷன் நடந்த இடத்துக்கு இவங்க 7 பேருமே வந்திருப்பாங்க. இவங்க ஆடிஷனுக்கான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க இவங்க 7 பேரை செலக்டே பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா உள்ள வேற ஒருத்தன் இருந்திருக்கான். அவன் தான் இந்த 7 பேரை முடிவு பண்ணிருக்கான். 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுதான் முடிவு பண்ணிருக்கான் போல. நான் தான் டைரக்டர்ன்ற மாதிரி அவங்களே நம்ப வச்சிருக்கான். சீக்கிரமா சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறான். இவர் தான் டைரக்டர் போலன்ற மாதிரி இவங்களுமே நம்பிடுறாங்க. இவங்க ஆடிஷன்லாம் தந்தாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல வெறும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. டைரக்டர் யாருன்றதுலாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவரே வந்து டைரக்டர்ன்ற மாதிரிலாம் பேசினார்ல, அவர் டைரக்டர் போலன்ற மாதிரி இவங்க நம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படிதான் இவங்க ஏமாந்துருக்காங்க. அவனுமே சரி 8 பேரை டார்கெட் பண்ணிருக்கான்னு இவங்களுக்கு தெரிய வருது. அந்த 8வது ஆள் எப்படி மிஸ் ஆனா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அவன் பேர் அர்ஜுன் இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப அந்த அர்ஜுனை கான்டாக்ட் பண்ணி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த அர்ஜுன் இருக்கார்ல, ஆமா சார் எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வந்தது, ஆனா அப்பன்னு பார்த்து எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு, அதனால தான் நான் போலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா கொஞ்ச நாளாவே யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரியே எனக்கு தோணுது, யாரோ ஒருத்தர் என்ன ஃபாலோ பண்றாங்க சார், எனக்கு ப்ரொடெக்ஷன் தாங்கன்னு கேக்குறாரு. இப்பதான் இந்த விஷயத்த பண்ணவன நமக்கு காட்டுறாங்க. அவன் கதை சொல்லிட்டு இருக்க டைரக்டர் மாதிரியே தான் இருக்கான். இவன் தான் இந்த 8 பேரை முடிவு பண்ணிருப்பான். இந்த 8 பேரை வச்சு ஒரு விஷயம் பண்ணணும்னு யோசிச்சிருப்பான். இவன் பண்ணணும்னு நினைச்சதுக்கு ஒரு பெரியவர் தான் காரணம். அந்த பெரியவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்க்கணும்னு நினைப்பாரு. உனக்கு காசு தரேன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதாவது அந்த ரவிராஜுக்கு வேற ஒருத்தர் வேலை தந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இவருக்கு இந்த பெரிய ஒரு வேலை தந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆடிஷன் முடிச்சுட்டு இவங்க 5 பேருமே வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு இவர் வந்திருப்பாரு. 5 பேருமே நல்லா பண்ணீங்க, சீக்கிரமா சந்திக்கலாம்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. இவர் தான் டைரக்டர் போலன்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இவர் பண்ணது எல்லாமே அந்த பெரியவருக்கு தான். அந்த பெரியவர் இப்படி பண்ணி ஃபுட்டேஜ் தா, அதுக்கு காசு தரேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு போல. இந்த கேரக்டரை இதுக்கப்புறம் நான் டைரக்டர்னு சொல்றேன். ஆக்சுவலா டைரக்டர் இருக்கார்ல, இந்த மாதிரி பண்றேன், இவ்வளவு காசு ஆகும்ன்ற மாதிரி அந்த பெரியவர்கிட்ட டீல்லாம் பேசியிருப்பாரு. அந்த பெரியவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வயசு வித்தியாசத்துல ஒரு ஜோடி இருப்பாங்க. அந்த ஜோடி மேலேயே இந்த டைரக்டருக்கு ஒரு கண்ணு இருக்கு போல. அவங்களெல்லாம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. நமக்கு ரவிராஜ் பண்ண மாதிரி நிறைய விஷயங்களை காமிச்சாங்கல்ல, அது எதுவுமே ரவிராஜ் பண்ணல, இந்த டைரக்டர் தான் பண்ணாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ரவிராஜோட ஃப்ரெண்டா ஒருத்தரை காமிச்சிருப்பாங்க. அதுக்கு பதிலா இந்த பெரியவரை நமக்கு காட்டுறாங்க. இந்த 3 பேரை வச்சு நான் தான் ஒரு பிளே பண்ணன்ற மாதிரி இவருமே அந்த இடத்துக்கு வந்து சொல்லிட்டாரு. ரவிராஜ் வந்து சொன்னாரு பாத்தீங்களா, ஆனா உண்மையில இந்த டைரக்டர் தான் வந்து சொல்லியிருப்பாரு.
ரவிராஜ் எல்லாம் இவங்க 7 பேர் பார்த்திருக்க மாட்டாங்க, இந்த டைரக்டரை தான் பார்த்திருப்பாங்க. அப்புறம் ஏன் ரவிராஜ் வழியா நமக்கு கதையை காமிச்சாங்கன்றது போக போக உங்களுக்கே தெரிய வரும். அதே சமயம் அந்த டைரக்டர் ஒரு லேடி கூட ஒன்னா இருந்த மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, ஆக்சுவலா இந்த வேலையை பண்ண சொன்ன பெரியவரோட ஒய்ஃபு கூட தான் இவர் ஒன்னாலாம் இருந்திருப்பாரு. ஏசி வழியா மட்டும் இல்ல, குடிக்கிற தண்ணி வழியாவும் அந்த கெமிக்கல் கலக்கிற மாதிரி இவர் பண்ணிருப்பாரு. அதே சமயம் அவங்க போனு கிளாக் எல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாரு. சுபாஷ் தப்பிக்க ட்ரை பண்ணா பாத்தீங்களா, அப்ப இவர் தான் அடிச்சு காலி பண்ணிருப்பாரு. அதே சமயம் விவேக்கும் ஒய்ஃபும் வந்தாங்க பாத்தீங்களா, அப்ப இவர் தான் டாக்டர் மாதிரி பேசி அவங்களை ஏமாத்தி அனுப்பி விட்டுருப்பாரு. அவர் டாக்டர் இல்லன்னு தெரிஞ்சோன்னா அவங்க 2 பேருமே வந்திருப்பாங்க. வந்தவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இவரை லாக் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனா இவர் சாமர்த்தியமா அங்க இருந்து தப்பிச்சிருப்பாரு. விவேக் தான் இதை பண்ணான்னு போலீஸை நம்ப வைக்கிற மாதிரி சில விஷயங்களை செட் பண்ணிருவாரு. போலீஸுங்களுமே விவேக் தான் இதை பண்ணிருக்கான்ற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா வைஷ்ணவி கிட்ட விசாரிச்சா விவேக் பண்ணலன்னு சொல்லிடுவாங்கல்ல, அதனால வைஷ்ணவி கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி இவன் தான் கதையை முடிச்சிருப்பான். ஆக்சுவலா இந்த விஷயம்லாம் உண்மையில நடந்திருக்கும், அதை அடிப்படையா வச்சுதான் இந்த கதையை ரெடி பண்ணிருக்கான்ற மாதிரிலாம் டைரக்டர் சொல்லிட்டாரு. கேட்கிற ப்ரொடியூசர் மிரண்டு போயிடுறாரு. இவனே பண்ணிட்டு ஒரு வேலை கதை எழுதியிருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் லைட்டா பயப்படவே செய்யறாரு. போக வேண்டியதுல 8ஆவது ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேர் அர்ஜுன் அப்படின்றது. யாரோ என்ன கண்காணிக்கிற மாதிரியே இருக்கு, ப்ரொடெக்ஷன் தாங்கன்னு கேட்டாரு பாத்தீங்களா. இப்ப இந்த டைரக்டர் அந்த அர்ஜுனை பாக்குறதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. இவரை பார்த்தோன்னே அர்ஜுன் பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஏன்னா இவர் தான் நம்மள ஓகே பண்ணாருன்றது இவனுக்கு தெரியும். இப்ப வந்தவர் இருக்கார்ல, இவன் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. இவனுமே தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான், அதை மீறியே இவன் கதையை முடிச்சிடுறாரு. கொலை பண்ணவன் வீட்லயே இவர் சாதாரணமா முகத்தெல்லாம் கழுவுறாரு. இங்க இருந்து கூலா கிளம்பி போறாரு. அர்ஜுன் இறந்து போயிட்டான்றது இப்பதான் போலீஸுங்களுக்கு தெரிய வருது. இவன் ப்ரொடெக்ஷன் தர சொன்னா நம்ம தான் தராம விட்டுட்டோன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. கதையை நரேட் பண்ண டைரக்டர் இருக்கார்ல, உண்மையிலேயே இந்த விஷயத்தெல்லாம் அவர் தான் பண்ணிருக்காரு போல. இந்த கதை இதோட முடிஞ்சிருச்சு, ஆனா இதை தாண்டியே யாராவது என்ன தேடி வந்தாங்கன்னா நான் விட்ட அத்தியாயத்துல இருந்து இந்த கதையை தொடர வேண்டி வரும் அப்படின்ற மாதிரிலாம் கேமராவை பார்த்து சொல்லிட்டாரு. இததான் கதையாக்கி அந்த ப்ரொடியூசர் கிட்ட சொல்லியிருப்பாரு. ப்ரொடியூசர் இருக்கார்ல, ஒரு ஆர்டிஸ்ட பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அந்த ஆர்டிஸ்ட் தான் ரவிராஜ் மாதிரி இருக்காரு. சார், இந்த கதையை அந்த டைரக்டர் சொல்லும் போது உங்களை இமேஜின் பண்ணி தான் நான் யோசிச்சு பார்த்தேன்னு சொல்லிட்டாரு. சோ இந்த ப்ரொடியூசர் இமேஜின் பண்ணதை வச்சுதான் இவர் தான் ரவிராஜ்ன்ற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு சார், நீங்க ரவிராஜ் ரோல பண்ணா சூப்பரா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்குமே கதை பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பா பண்றேன்ற மாதிரி இந்த ஆக்டருமே ஏத்துக்கிறாரு. ஆனா இந்த கேஸை இன்னும் போலீஸ் சால்வ் பண்ணலையே சார், இதுல என்னோட ரோல் தான் பண்ண மாதிரி நம்ம முடிக்கிறோமே, பிரச்சனை வராதான்ற மாதிரிலாம் இந்த ஆக்டர் கேட்கிறாரு. அதுக்கு ப்ரொடியூசர் இருக்கார்ல, சார் இந்த ஸ்கிரிப்ட்ல சீன் நம்பர் 62 நல்லா படிச்சீங்களா, அதுல ஒரு டைலாக் வரும், இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு, இதை தாண்டி யாராவது தேடணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த அத்தியாயத்தை நான் தொடர வேண்டி வரோன்ற மாதிரி நீங்க கேமராவை பார்த்து சொல்றீங்க, அதோட முடிச்சா நல்லா இருக்கும் சார், எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி சார், எனக்கு கதை பிடிச்சிருக்கு, பண்ணலான்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்தோட கதை ரொம்பவே குழப்பமா இருக்கும். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.